கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47 அதிகாரம் 12 வசனம் வாசி கேட்போம். நதியோரமாய் இக்கரையிலும் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்பதற்கான சகல வித விருட்சங்களும் வளரும். அதன் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் மாணவைகள். ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. ஒரு பரலோகத்தில் இருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதான் சொல்றார். தேவனுடைய ஆலயத்துல பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடியில இருந்து, மகா பரிசுத்த அடியில இருந்து அதன் பிரகாரத்துக்கு வெளியே தண்ணி வந்து பாயும். அது சாலமன் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி. அதுதான் எசேக்கியாவும் ஒரு சாலகத்தை அமைச்சு தண்ணியை கொண்டு வருவார். இப்படி உங்க கால்கள் தேவனுடைய ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை சபை, சனிக்கிழமை ஃபாஸ்டிங், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், நீ உபவாச நாட்கள், ஓய்வு நாட்கள், எல்லா ஜெபத்திலையும் பங்கெடுக்கிற உங்களுடைய கால்கள் அந்த நதியில படுகிறதுனால், அழகா சொல்ல எனக்கு பிடித்ததுதான், இலைகள் உதிர்ந்து போவதில்லை, உங்கள் வருமானங்கள் உதிர்ந்து போவதில்லை. வட்டிக்காரன்ட்டு நம்ம கொடுத்து கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். அடுத்தால சொல்றார், கனிகள் கெடுவதில்லை, வெட்டியான வீணான செலவுகள் உங்களுக்கு இனி வருவதில்லை. காரணம், நீங்க தேவ சமூகத்துல உங்க காலை அந்த தண்ணியில நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால கர்த்தர் உங்களுக்கு இப்படி செய்வார். காரணம் சொல்றார், இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உன் பாதங்கள் தொட்டுக்கொண்டே இருப்பதால் மாதந்தோறும் கடன் வாங்காதபடி, வாங்குற கடனை கொடுத்து மாதந்தோறும் புதிய புதிய காரியத்தை நீங்க செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். சபையில உங்க பங்கு அப்படி இருக்கும். ஏன்னா இந்த தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவர் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அந்த சொல்றாரு, அந்த இலைகள் அவிழ்ந்து, அதாவது கெட்டு போகாது, ஒரு கெடுதல் இருக்காது, ஒரு நஷ்டம் இருக்காது, ஒரு மன கஷ்டம் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும், மணவாளின் சத்தம் கேட்கப்படும், மணவாட்டின் சத்தம் கேட்கப்படும். உங்க குடும்பம், உங்க வீட்டுல தேவன் தங்கி இப்படி மகிழ்ச்சியா இருக்க வைப்பார். எங்களால தகப்பனே அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.